ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். முன் ஸ்லோகத்தில் யாகத்தின் நிமித்தமாக செய்யப்படுகின்ற கர்மம் பந்தப்படுத்தாது என்று கூறிய கமலபத்ராக்ஷன் இந்த 10வது ஸ்லோகத்தில் யாகத்தின் சிறப்புகளை சாற்றுகின்றார். சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுக். புரா கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரஜாபதிகி பிரஜைகளின் தலைவராக விளங்குகின்ற பிரம்மதேவன் சகயஜ்யாக யாகங்களுடன் பிரஜாக மக்களை சிருஷ்டுவா படைத்து உவாச்ச கூறினார். அனேன இந்த வேள்வியின் மூலம் பிரசவிஷ்யத்வம் பல்கி பெருகுங்கள். ஏஷகா இந்த வேள்வி வக உங்களுக்கு இஷ்ட காமதுக் விரும்பிய போகத்தை தருவதாக அஸ்து ஆகட்டும். இங்கு புரா உவாச்ச பிரஜாபதி என்று கூறப்பட்டது. புரா என்பதற்கு கல்பத்தின் ஆரம்பத்தில் என்று பொருள். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் படைக்கப்படுகின்றன. பிரளயம் முடிந்து யுக சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது மனிதர்கள் ஸ்ரேயஸை அடைய வேண்டும் என்பதற்காக மனிதர்களை படைக்கும் பொழுது யாகங்களையும் பிரஜாபதி சிருஷ்டிக்கிறார். அந்த யாகங்கள் மனிதர்களை மேன்மையடைய செய்யும் என்றும் கூறுகிறார். இங்கு யாகம் என்பது சுதர்மத்தை குறிக்கும். சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷஹ. வேதியர், வேந்தர், வணிகர், வேளாளர் என்ற 4 வர்ணங்கள் கொண்ட சமூகம் குணங்களையும் கர்மங்களையும் அடிப்படையாக கொண்டு என்னால் படைக்கப்பட்டது என்று 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் ஞான நிதியாகிய வேதோத்தமர் விளம்பியுள்ளார். அவரவர்க்குரிய வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்றவாறு வெவ்வேறாக யாகங்கள், தானம், தவம், புறநடக்கம், அத்தியனம், கற்பித்தல், மக்களை காத்தல், போரிடுதல், உழுது பயிர் செய்தல், வியாபாரம் செய்தல், சேவை செய்தல் முதலிய கடமைகளை செய்வதாலே சித்திக்கக்கூடிய சொதர்மமே வேள்வி என்று கூறப்பட்டது. இந்த வேள்வியைத்தான் உலகையும் உயிர்களையும் படைக்கும் பொழுது பிரம்மா படைத்தார். காமதுக் என்று கூறப்பட்டது. காமதுக் என்றால் என்ன? காமங்களை, அதாவது நாம் விரும்பியவற்றையெல்லாம் கறந்து கொடுப்பதாகும். காமதேனு என்னும் ஒரு தெய்வீக பசுவை பற்றி புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. காமதேனு பார்க்கடையை கடைந்த பொழுது கிடைத்த ஒரு அற்புதமான பசு. யார் எதை விரும்பினாலும் அதை அருளக்கூடிய திறமை உடையது. யஜ்யமே இங்கு காமதேனுவாக உருவகப்படுத்தி இயம்பப்படுகிறது. வாழ்க்கையே யஜ்யமாக நடத்துபவனுக்கு ஆக்கமே அதிகரிக்கிறது. இந்த யஜ்யம் செய்பவனின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றது. சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுக். வேள்விகள் செய்வதால் தேவதைகளின் அருளை எவ்வாறு பெறலாம் என்பதை 11வது ஸ்லோகத்தில் கோதில் இன்சுவை கனியாக விளங்கும் கோவிந்தன் கூறுகிறார். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. அனேன இந்த வேள்வியினால் தேவான் தேவதைகளை பாவயத வளர செய்யுங்கள். தே தேவாக அந்த தேவதைகள் வக உங்களை பாவயந்து வளர செய்யட்டும்.
பரஸ்பரம் பாவயந்தக, ஒருவர் மற்றொருவரை வளர செய்து, பரம் ஸ்ரேயக, மேலான நன்மையை அவாப்ஸ்யத, அடைவீர்களாக. தே தேவா பாவயந்து என்று கூறப்பட்டது. எவ்விதம் வேள்விகளை செய்து தேவதைகளை போஷிப்பது மனிதர்களின் கடமையோ, அவ்வாறே மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மேன்மையாக செய்வது தேவதைகளின் கடமையாகும். தேவான் பாவயத்த என்று சொல்லப்பட்டது. வேத மந்திரங்களை உச்சரித்து அக்னியில் ஹோமம் செய்து இந்திராய ஸ்வாஹா, வருணாய ஸ்வாஹா என்றெல்லாம் தேவதைகளை அழைத்து அவர்களுக்கு ஆகுதியை சமர்ப்பித்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து போஷிப்பது தான் அவர்களை வளரும்படி செய்வதாகும். பரஸ்பரம் பாவயந்தக, தேவதைகளின் மேம்பாட்டுக்காகவும் போஷணைக்காகவும் மனிதர்கள் தன்னலத்தை தியாகம் செய்து தேவதைகளுக்கு சேவை செய்து பூஜை செய்து வேள்விகளை எல்லாம் செய்ய வேண்டும். தேவதைகளும் மனிதர்களுக்கு தேவையான மழையை வர்ஷிக்க வேண்டும். இதனால் பயிர்கள் வளர்ந்து நாடு செழித்து மனிதர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. இவ்வாறு மனிதர்களும் தேவதைகளும் பரஸ்பரம் பாவயந்தக, ஒருவருக்கொருவர் வளர்ச்சியடைய உதவ வேண்டும் என்று அமர ஏராக திகழும் அகில நாயகன் ஆணையிடுகிறார். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ, பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. தேவர்களிடம் பல்வேறு நன்மைகளை பெற்ற மனிதன் அந்த தேவர்களை முறைப்படி வழிபடாவிடில் அவன் திருடன் என்று 12வது ஸ்லோகத்திலே நீலவண்ண கண்ணன் நிந்திக்கிறார். இஷ்டான் போகான் ஹி வோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ய பாவிதாஹ தயதத்தான பிரதாயைப்யஹ யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சஹ. யஜ்ய பாவிதாக, வேள்வியினால் ஆராதிக்கப்பட்ட தேவாக, தேவதைகள், வக உங்களுக்கு இஷ்டான் போகான், விரும்பிய போகங்களை, ஹி நிச்சயமாக, தாஸ்யந்தே கொடுப்பார்கள், தைகி தத்தான் அவர்களால் கொடுக்கப்பட்ட போகங்களை, ஏப்ய அவர்களுக்கு, அப்பிரதாய அர்ப்பணம் செய்யாமல், யக எவன் ஒருவன், புங்க்தே அனுபவிக்கிறானோ, சக அவன், ஸ்தேனகா ஏவ அவன் திருடனே ஆவான். இஷ்டான் போகான் தாசியந்தே என்று கூறப்பட்டது. வேள்விகளில் தேவதைகளுக்கு ஆகுதியை சமர்ப்பணம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி அடைந்த தேவதைகள் மழையை வர்ஷிக்கிறார்கள். மழையினால் பயிர் வளர்கிறது. மனிதன் தனக்கு தேவையான தானியம், உணவுப் பொருட்கள் அனைத்தையும் அதனால் பெறுகின்றான். அவனுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான பொருட்களையும் சுகபோகங்களையும் தேவர்கள் வழங்குகிறார்கள். நமக்கு நன்மைகள் செய்த மனிதர்களுக்கு நாம் பிரதிபகாரம் செய்வது நம்முடைய கடமை என்று தேவர்கள் உணர்ந்து அதன்படி செயல்படுகிறார்கள். ஆனால் மனிதனோ என்ன செய்கிறான்? ஸ்தேனகா என்று கூறப்படுகிறான். ஸ்தேனகா என்றால் திருடன் என்று பொருள். இங்கு திருடன் என்று நிர்மலன் எதற்காக நிந்திக்கிறார்? பிரம்மதேவரின் உபதேசத்தின்படி தேவதைகள் படைப்பின் ஆரம்பம் முதலே யஜ்யங்களால் ஆராதிக்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு சுகத்தை அளிப்பதற்காக மழை, அன்னம், புஷ்பங்கள், பழங்கள், தாதுக்கள் முதலிய எல்லா பொருட்களையும் வழங்குகிறார்கள். அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்த மனிதன் அந்த தேவதைகளுக்கு யாகங்களில் ஆகுதியை அர்ப்பணிக்காமல், அவருடைய உரிமைகளை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யாமல், சுயநலத்துடன் தன் தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு வாழ்கிறான். பேர்பற்ற மனிதன் செய்நன்றி கொன்றவனாக இருக்கின்றான். என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று செய்நன்றி அறிதலை பற்றி வள்ளுவரும் விளம்பியுள்ளார். இவ்வாறு தேவதைகள் செய்த நன்றியை மறந்த மனிதன் தான் மட்டும் அனைத்தையும் அனுபவிப்பதால் அவன் திருடன் என்று நிந்திக்கப்படுகிறான். இஷ்டான் போகான் ஹி வோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ய பாவிதாஹ
தைர்தத்தானப்பிரதாயேப்யः யோ புங்க்தேஸ்தேன ஏவ சஹ.